வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான கோதுமை கிச்சடியும் சாம்பாரும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் வச்சாச்சு, ஆயில் ஊற்றியாச்சுங்க, கடுகு போட்டாச்சுங்க, 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, தக்காளி எல்லாம் சேர்த்துங்க. முட்டைக்கோஸு, கேரட்டு, பீன்ஸு நம்ம எல்லாம் ஒவ்வொரு கைப்பிடி போட்டுக்கிட்டோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. நம்ம தேவையான அளவு நான் 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. 1,5 கப்பு ரவைக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். என் குழந்தைங்களுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு போட்டால் பிடிக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடிக்கு பாசிப்பருப்பு போட்டுக்கிட்டேன், இஞ்சி போட்டுக்கிட்டேன். ரவை தண்ணி கொதித்தோடனே எடுத்து போட்டு கலந்துங்க. நெய் 2 ஸ்பூன் போட்டுங்க. மல்லி கருவேப்பிலை போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சுன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் கோதுமை கிச்சடி ரெடி ஆகிடுங்க. அதுக்கு சாம்பார் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம பருப்பு கழுவி எடுத்து வச்சாச்சு. சின்ன வெங்காயம், கத்திரிக்காய், கேரட்டு, முருங்கைக்காய், தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டுங்க. மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து 2 சொம்பு தண்ணியை ஊற்றி நம்ம குக்கரில் வச்சு 5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோங்க. 5 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் வானல் வச்சுக்கலாம். வானலில் ஆயில் போட்டு கடுகு போட்டு தாளித்து ஒரே ஒரு பூண்டு, கருவேப்பிலை, 2 ஸ்பூன் சாம்பார் பொடியை எண்ணெயிலேயே போட்டுங்க. அந்த வேக வச்ச பருப்பை எடுத்து ஊற்றி சாம்பாருக்கு தேவையான தண்ணியை ஊற்றி கலந்தீங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் ரெடி. 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க, மல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்